வெட்கி தலைகுனிய வேண்டிய அளவுக்கு தமிழக மீடியாவோட நிலைமை இருக்குது, குறிப்பாக அச்சு ஊடகங்களோட நிலைமை. இன்னும் ஆட்சி போய் 4.5 வருஷம் ஆகுது எடப்பாடி, அவரோட டாப்பிக்கை வச்சு தான் தினமும் டிபேட் பண்ணுறாங்க. இரவு நேரங்களில், மாலை நேரங்களில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய விவாதங்களுக்கு பப்ளிக் ஒப்பீனியனை மோல்டு பண்ணுறதுல ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதனால் நான் இதை சொல்கிறேன். அவ இன்னமும் 4.5 ஆண்டுகள் முன்பு பதவி இழந்த அதிமுக தலைப்பை வச்சு தான் நீ டிபேட் பண்ணுற, அதிமுக பிரதிநிதியே இல்லாமல். அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். உலகமே இருண்டாலும், பூமியே கரைஞ்சு போனாலும், வானமே இடிஞ்சு ஊந்தாலும் அதிமுக விவகாரத்தை தான் தமிழ்நாட்டு மீடியா பேசும். 365 நாளும் தமிழ்நாட்டு மீடியா அதிமுக பற்றி மட்டும்தான் பேசும். ஏன்னா 366வது நாள் கிடையாது. இவ்வளோ ஒரு கேவலமான மீடியா இந்தியாவில் இது வரைக்கும் இந்திய வரலாறுல, தமிழ்நாட்டு வரலாறுலேயே இல்லை. அப்போ இந்த பேக்ரவுண்டில் ஆட்சியாளர்களை குற்றவாளி கூண்டில் ஏற்ற வேண்டிய மீடியா, அதிகாரம் கடைசி 6 மாதத்தில் கவர்மெண்ட் வந்து நின்றுக்கிட்டு இருக்கும்போது கூட வந்து கேள்வி கேட்க முடியாத மீடியா, கேள்வி கேட்க துப்பு இல்லாத மீடியா, அதிமுகவை மட்டுமே விமர்சிக்கிற மீடியா, இதுதான் இன்றைய கால சூழல்.